அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்திருக்கிறார். எம்பி சீட் வழங்குவது தொடர்பான பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது அதிமுகவின் கடமை என்று பிரேமலதா கூறியிருந்தார். இந்த நிலையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அவரை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர் சீட் தொடர்பாக அந்த பிரச்சனை என்பது நீடித்து வரக்கூடிய சூழல்ல சற்று நேரத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியோடு தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரினுடைய இல்லத்திற்கு நேரில் சென்ற அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக அவரை நேரில் சந்தித்து பேசி இருப்பதாக அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அந்த மாநிலங்களவை சீட் தொடர்பாக அந்த பிரச்சனைகள் இரண்டு தரப்புக்கும் இடையே நீடித்து வருகிறது. ஒரு புறம் பார்த்தோம்னா தேமுதிக கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்கள் அந்த சீட் கொடுக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். மறுபுறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் மௌனம் காத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது சுதீஷ் இந்த மாதிரியான இந்த வாக்குறுதி அளித்தபடி இந்த சீட் கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரியதாகவும் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசித்து தெரிவிக்க இருக்கிறேன் என்று அவர் பதிலளித்ததாகவும் அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலின் போது இரண்டு கட்சிகளும் அந்த கூட்டணி என்பது அமைக்கப்பெற்றிருந்தது. 5 மக்களவை தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்த ஒரு சூழல்ல ஒரு எம்பி சீட்டு வழங்கப்படும் என்று அவர்கள் தரப்பில், அதாவது அதிமுக தரப்பில் உறுதியளித்ததாக தேமுதிக தொடர்ந்து கூறி வந்தது. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூலை 24ஓடு 6 மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய பதவிக்காலம் என்பது முடிவடைகிறது. வரக்கூடிய ஜூன் அதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலும் கூட நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல அதில் 6 இடங்கள்ல 4 திமுக பெற்றிருக்குது. அதுல ஏற்கனவே அவர்கள் வேட்பாளர்கள் எல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2 அதிமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல 1 அதிமுகவுக்கு கிடைக்கும் என்று உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு சீட் யாருக்கு என்ற ஒரு கேள்வி என்பதை இருந்து வருகிறது. அந்த வகையில தொடர்ந்து தேமுதிக தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த சீட்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த பிரச்சனை ஆரம்பித்த நாங்கள் எந்த வாக்குறுதியையும் கொடுக்கவில்லை, இது போன்ற எந்த வாக்குறுதியையும் கொடுக்கவில்லை என்று அதிமுக குறிப்பிட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், சுதீஷாக இருக்கட்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். சுதீஷும் கூட இது தொடர்பாக ஒரு முறை பேசும் பொழுது இது மாதிரி கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி இடத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த ஆதாரத்தை நாங்கள் வெளியிடுவோம் என்றெல்லாம் கூட குறிப்பிட்டிருந்தார். சற்று சில நாட்களுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்தும் கூட இது தொடர்பாக பேசியிருந்த நிலையில தற்பொழுது இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.